டாரடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பில் இயல் 8ல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் குரூப் 2 தேர்வு தொடர் நோக்கில் 10,000 கேள்விகள் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம இன்னைக்கு 8ஆம் வகுப்பில் இயல் 8 பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஒன்றை குலமும் ஒருவனை தேவனும் நன்றை நினையின் நமனில்லை நானோமே என்ற வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமூலர். திருமூலர் எழுதினது திருமூலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு ஒன்றே குலமும் ஒருவனை தேவனும் நன்றை நினையின் நமனில்லை நானாம். இதில் நம்ம ஒன்றே குலமும் ஒருவனை தேவனும் அப்படின்னு மட்டும் கொடுத்தாலே நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா திருமூலர் எழுதிடுவோம். அடுத்து, எக்கால கண்ணி அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப். இவருடைய இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா புதுமைப்பித்தன். சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன். அடுத்து, யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகளினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6. செய்யுளுக்குரிய உறுப்புகளினுடைய எண்ணிக்கை யாப்பு இலக்கணம் அப்படின்றதுபடி. அடுத்து, பொறுத்துக. நமன் அப்படின்னா யமன், சித்தம்னா உள்ளம், நம்பர் அப்படின்னா அடியார், நானாமே அப்படின்னா கூசாமல். அப்போது 2, 1, 4, 3 ஆப்ஷன். அடுத்து, நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 63 நாயன்மார்களில் சுந்தரரும் இதில் ஒருவர். அடுத்து, தமிழ் 3000 என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா திருமந்திரம். திருமூலர் எழுதின திருமந்திரம். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பினுடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர். ஆப்ஷன் சி. அடுத்து, கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, அயோத்திதாசர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் என்ன செஞ்சார் அப்படின்னா வாழ்ந்தவர். சரி. இவர் பண்டைய இலக்கிய சமூக சமய வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டார். அதன் அடிப்படையில் புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பெரும் பணியில் ஈடுபட்டார். சரி. முதல் 2 கூட்டுகளுமே சரி. ஆப்ஷன் ஏ. தவறான இணை. உய்மீன் அப்படின்னா எண்ணி பாருங்கள்னு அர்த்தம். இங்கே வந்து உய்மீன் அப்படின்னா அதாவது இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈடேறுங்கள். ஈயில் அப்படின்னா வணங்கினால். படமாட கோயில் அப்படின்னா மலைக்கோயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படமாட கோயில் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க, நடமாட கோயில்னா நடமாடக்கூடிய மனிதர்கள். இறைவன் இருக்கக்கூடிய கோயில் வந்து படமாட கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3வது கூற்று தான் என்னது அப்படின்னா தவறு. உய்மீன் அப்படின்னா எண்ணி நினைத்து பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஈடேறுங்கள். 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக திருமந்திரம் இருக்குது அப்படின்னா 10வது திருமுறை. திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? அதுக்கு இன்னொரு பேர் தமிழ் 3000. அப்போ 3000 பாடல்களை கொண்டது. ஆப்ஷன் சி. குணங்குடி மஸ்தான் சாஹிப் தவம் இயற்றி ஞானம் பெற்ற மலைகளுடன் தவறானது. அவர் புறாமலை, நாகமலை, சதுரகிரி இங்கெல்லாம் இருப்பார். ஆனால் கழுகு மலையில் இருக்க மாட்டார். ஆப்ஷன் சி. அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு 1845. ஆப்ஷன் சி. என் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அப்பாத்துரையரும் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவேல் அப்பாத்துரையரும் அப்படின்றது யாருனுடைய கூற்று அப்படின்னா பெரியாரினுடைய கூற்று. அவருடைய பகுத்தறிவுக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் வந்து பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவேல் அப்பாத்துரையரும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. பெரியார். சாப விமோச்சனம் அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புதுமைப்பித்தன். அகலிகை இதெல்லாம் இவருடைய தான். அடுத்து, சரியான கூற்று எது? குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதப்படக்கூடிய கவிதைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படக்கூடிய கவிதைகளை புது கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர்? முதல்ல யாப்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைன்னு 6 வகையான உறுப்புகள் பிரிக்கிறாங்க. இதில் எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா முதல் எழுத்துக்கள் யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படும் அப்படின்னா 3 வகையாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. அடுத்து, அசை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க எழுத்துக்களை 3 விதமாக என்ன செய்வாங்க அப்படின்னா பிரிப்பாங்க. அசைன்னு சொல்லும்போது நேரசை, நிறையசை. ஆப்ஷன் சி. 2 வகையாக பிரிப்பாங்க. அடுத்ததா காணி அப்படின்றாங்க. காணி நிலம் அப்படின்னு சொல்கிறது 1. அடுத்ததா சாளரம் அப்படின்றாங்க. சாளரம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜன்னல் அப்படின்னு அர்த்தம். 1, 2. அடுத்ததாக பார்த்தோம்னா என்புனா எலும்பு, திருனா செல்வம். அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி. கனகம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பொன். ஆப்ஷன் ஏ. மல்லிகை என்பது எந்த பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்லிகை அப்படின்றது அதனுடைய மல்லிகையால் ஆன மாலை. மல்லிகை மாலை அது மணமான மாலை அப்படின்றது மனத்துக்கு ஆகி வர்றது பண்பாகு பெயர். ஆப்ஷன் பி.
தமக்கென முயலான் நோந்தால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு. அடுத்து அரா என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரா அப்படின்றத விட இது கரெக்டான வார்த்தை என்னன்னா அரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா பாம்பு. ஆப்ஷன் பி. பிரித்தெழுதுக. முத்தமிழ் 3 கூட்டல் தமிழ் தான் என்னது அப்படின்னா முத்தமிழ். ஆப்ஷன் பி. எதிர்ச்சொல் தருக. காலம் அப்படின்றாங்க. காலம் அப்படின்னா அகாலம். ஆப்ஷன் ஏ. அடுத்து வலுவு சொற்களை நீக்குக. அப்போ எல்லாமே தப்பாக இருக்குது, ஏதோ ஒன்று சரி. அண்ணா கயிறு விற்கிறான், தப்பு. அரைஞான் கயிறு விற்கிறான். ஆப்ஷன் பி. அடுத்து சந்திப்பிழையற்ற சொற்களை தேர்க. பேராசிரியர் கல்வி அமைச்சராக இருக்கிறார். பேராசிரியர் கல்வி அமைச்சராக இருக்கிறார். கல்வி அமைச்சர் இப்படி எழுத மாட்டோம், கல்வி அமைச்சர் ஸ்பேஸ் விட்டு எழுதுவோம். பேராசிரியர் கல்வி அமைச்சராக இருக்கிறார். கல்வி அமைச்சராக இருக்கிறார். இங்கே என ஆகன்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு போட்டக்கூடாது. இங்கே என்ன இருக்குது, உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துலலாம் வல்லினம் மிகாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. பிறமொழி சொற்களை நீக்குக. பூஜை அப்படின்றாங்க. பூஜைன்னா என்னது? வழிபாடு. பூஜை அப்படின்னா வழிபாடு. அடுத்து 31 கூற்று 1 எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைகிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவை ஒற்றெழுத்துடன் சேர்ந்து வந்தாலும் அது நிறையசை ஆகும்னு கொடுத்துருக்காங்க. உதாரணமாக குறில் தனித்தும், குறில் பக்கத்தில் ஒற்றெடுத்தும், நெடில் தனித்தும், நெடில் பக்கத்தில் ஒற்றெடுத்தும் வந்துச்சு அப்படின்னா அது நேரசை. இதே இது குறிலினை தனித்தும் 2 குறில் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஒன்றா வந்திருக்கு. அந்த 2 குறிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்ற அடுத்தும், அடுத்து குறில் நெடில் தனித்தும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்றும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நிறையசை. அப்போ இந்த 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் ஏ. தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 வகைப்படும். நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, ஒன்றிய வஞ்சி தலை, ஒன்றாத வஞ்சி தலை, கலித்தலை, வெண்சீர் வெண்டலை, ஏர்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லி 7 வகையாக தலையை பிரிப்பாங்க. சீர் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. சீர் அப்படின்னு சொல்லும்போது காய்ச்சீர், கனிச்சீர், இயற்சீர், உரிச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4ஆக பிரிக்கிறாங்க. அடுத்ததான் வெண்பா. வெண்பா எப்போவுமே என்ன ஓசை அப்படின்னா செப்பலோசை 1. ஆசிரியப்பா அகவலோசை. களிப்பா அப்படின்னா துள்ளலோசை. வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கலோசை. களி, இந்த களி ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தோஷத்தில் நம்ம துள்ளி குதிப்போம். துள்ளலோசை. வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கலோசை. ஆப்ஷன் பி. பா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பான்னு 4 வகைப்படும். அடுத்து கூற்று 1 ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் எனப்படும். சரி. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது தொடை அப்படின்றாங்க. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைகிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா கூற்று 1 சரி, 2 தவறு. தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8. விடை 8 வகைப்படும், வினா 6 வகைப்படும். அது மாதிரி சங்க இலக்கியங்கள் பலவும் எந்த வகை பாவாலானது அப்படின்னா ஆசிரியப்பா. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுக்கிறதுக்கு பேர் என்னது அப்படின்னா மோனை. 2வது எழுத்து ஒன்றா இருந்துச்சுன்னா எதுகை. ஒன்றுக்கொன்று எதிர்பரமாக இருந்த உயர்வு தாழ்வு மேடு பள்ளம் இருந்துச்சுன்னா முரண். இயைபுனா இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்று போல வர்றது. தொண்டு அப்படின்னா தொண்டு அப்படின்னு சொல்லும் போது என்னது சேரிட்டி. ஞானி செயின்ட். தத்துவம் ஃபிலாசபி. நேர்மை இன்டிகிரிட்டி. அப்போ 3, 1, 2, 4. ஆப்ஷன் டி. காண முயலைத அம்பினால் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற வரிகள் இயன்று வரக்கூடியது எது அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஓமையை மட்டும் சொல்லிட்டு தேவையான பொருளை சொல்லாமல் விட்டுறது. ஒரு முயலுக்கு குறிவைத்து தப்பிய ஒரு அம்பை விட ஒரு யானையை, அதாவது ஒரு முயலுக்கு குறி வச்சு அந்த முயலை அடித்த அந்த அம்பை விட யானைக்கு குறி வச்சு அந்த தப்புன அந்த அம்பு அப்படின்றது பெருமைக்குரியது. சரியான குற்றை தருக. பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்கிறது அந்த ஆண்மையின் கூர்மை. அந்த பகைவரை எதிர்த்து நிற்கிறது ஆண்மைனா அந்த பகைவருக்கு ஒரு துன்பம் வரும்போது உதவி செய்கிறது ஆண்மையின் கூர்மை. செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். 3 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் டி. தவறான இணை எது? இன்பம் தருவது. இன்பம் தருவது அப்படின்னு சொல்லும்போது பண்புடையவர் நட்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. சரி. நட்பு என்பது சிரித்து நகுதல் பொருட்டன்று நட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரித்து பேசி மகிழ்வதற்கு மற்றும் கண்டு. பெருமை அளிப்பது குன்றின் மணி அளவு. குன்றின் அணையாரும் குன்றுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 கூற்றுகளும் சரி. பயனின்றி அழிவது செல்வம் மிகுந்த காலம் அப்படின்றாங்க. இந்த 4வது கூற்று மட்டும் தவறு. திருமந்திரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா திருமூலர். ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்று 1 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 18 சித்தர்களில் ஒருவராகவும் அறியப்படுபவர் திருமூலர். சரி.
குணங்குடி மஸ்தான் சாஹிப் இளம் பருவத்திலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். மெய்ஞான ஒளி என்ற பாடல் குணங்குடியார் பாடல் கோவை என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் 2 கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து காத்தவராயன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அயோத்திதாசர். அவருடைய இயற்பெயர் காத்தவராயன். அடுத்து 47 புதுமைப்பித்தன் சிறுகதைகளில் புது புது உத்தியை கையாண்டவர். புதுமைப்பித்தன் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். புதுமைப்பித்தன் சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியிருக்கார். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. மணிக்கொடி இதழில் வெளியான புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகளில் ஒன்று என்னது அப்படின்னா மனித இயந்திரம். அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 வகைப்படி. அதாவது அளவடி, குரலடி, சிந்தடி, நெடிலடி, கலைநெடிலடி. 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுக்கிறதுக்கு பேர் எதுகை. முதல் எழுத்து ஒன்றா வந்தால் மோனை. அடுத்ததா அறநூல்கள் பலவும் எந்த வகை பாவால் அமைந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியப்பா. சாரி, சங்க இலக்கியங்கள் தான் என்னது அப்படின்னா ஆசிரியப்பா. அறநூல்கள் பெரும்பாலும் என்னப்பா அப்படின்னா வெண்பா. அதனால தான் குறள் என்னது அப்படின்னா திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அது ஒரு அறநூல். அது குறள் வெண்பாவால் பாடப்பட்டிருக்கும். திருக்குறள் குறள் வெண்பா. சங்க இலக்கியங்கள் தான் ஆசிரியப்பா, அறநூல்கள் வெண்பா. பகுத்தறிவு அப்படின்றதனுடைய ஆங்கில சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷ்னல். பகுத்தறிவு அப்படின்றது ரேஷ்னல். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்றதுல பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓமையணி. போலும் ரோம உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. அற்றுன்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இது ஓமையணி. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுக்கிறதுக்கு பேர் இயைபு. அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் இயைபுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து சரியான தொடர் எது? கூற்று 1 பாவகைகள் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. சரி. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. சரி. கடல், கட, கடா, கடாம் என்பவை நேரசைக்குரியதுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் 2 குறில் சேர்ந்து வந்தாலோ 2 குறில் பக்கத்தில் ஒரு ஒற்று வந்தாலோ ஒரு குடில் ஒரு நெடில் வந்தாலும் ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்று இதனால் வந்துச்சுனால என்ன அசை அப்படின்னா நிறையசை அப்படின்னு அர்த்தம். இங்கே நேரசைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3வது கூற்று மட்டும் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. அடுத்து கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்துவதை தலைன்னு சொல்கிறாங்க. முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரும் முதலில் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதை அடிப்படையில் தான் தலைகள் முடிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரி. அடுத்து செயலில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ தொடரக்கூடிய ஒற்றுமை தான் தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் ஏ. ரிஃபார்ம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சீர்திருத்தம். ஆப்ஷன் பி. அடுத்ததா பொன்னகரம் அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புதுமைப்பித்தன். அயோத்திதாசர் எழுதிய நூல்களில் தவறானது புத்தரது ஆதிவேதம், புத்தர் சரித்திரப்பா, விவாக விளக்கம். பௌத்த இலக்கியம் அப்படின்றது அவருடைய நூல்களில் ஒன்று கிடையாது. அடுத்ததா திராவிட மகாஜன சங்கம் எந்த ஆண்டு அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1892. ஒரு பைசா தமிழன் இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1907. அயோத்திதாசர் தமிழ் மட்டுமன்றி பாலி, வடமொழி, ஆங்கில மொழி ஆகிய மொழிகளையும் தேர்ச்சி பெற்றிருந்தார். சரி. இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் உள்ளிட்ட பல மறை நூல்களை பல துறை நூல்களை ஆராய்ஞ்சு கற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி. தமிழன் என்ற வார இதழ் ஒரு பைசா தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பைசா தமிழன் அப்படின்னு ஆரம்பித்து பின்னாடி தமிழன்னு பேர் மாற்றுவார். இது தவறான கூற்று. அடுத்து அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் தவறானது போகர் 70, அகத்தியர் 200, பாலவாகடம், விவாக விளக்கம் இவருடையது கிடையாது. நந்தீஸ்வர கண்ணி என்ற நூலினுடைய ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக. பகராய் அப்படின்னா தருவாய். ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பப்பெருக்கு. பராபரமே அப்படின்னா மேலான பொருளை. அறுத்தவருக்குன்னா நீக்கியவருக்கு. ஆப்ஷன் ஏ. மரபு பிழைகளை நீக்குக. மயில், அகவும். ஆப்ஷன் ஏ. சந்திப்பிழையற்ற தொடர் எது? விளையாட்டு போட்டி. இப்போ வரணும். ஏன்னா கசட தபர அப்படின்ற வழிநிலத்துக்கு அப்புறமா ஒரு உகரம் வந்திருக்கு. அப்போ வன்தொடர் குற்றியல் உகரத்தை அடுத்து வழிநமிகும். ஏன்னா இங்கே வருமொழியோட முதல் எழுத்துமே வழிநெழுத்து தான். அப்போ முதல் கூற்று தவறு. மணியை கொடுத்தான். மணியை அப்படின்னு 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி இங்கே வழிநெழுத்து வந்திருக்கிறதுனால அதே இக்கு இங்கே வரணும். மணியை கொடுத்தான். அப்போ 2 கூற்றுகளும் தவறு. அடுத்து தேடி பார்த்தேன். இகர உகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்போ இந்த கூற்றும் தவறு. எழுதி கொண்டான். இது சரி. ஆப்ஷன் டி. அடுத்ததா தறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தறி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அணி, தறிதல். அடுத்து இந்த தறி அப்படின்னா நெசவு. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா தலைவன். மேனா அன்பு.
மேனா அன்பு. அடுத்ததா சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம், இதெல்லாம் யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசரினுடைய நூல்கள். அடுத்து சமத்துவம் பகுத்தறிவாகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். அவருடைய கூற்றுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். அயோத்திதாசர் தமது ஆசிரியராகிய அயோத்திதாச பண்டிதரிடம் கல்வியும் சித்த மருத்துவம் படித்தாருன்றாங்க. 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. இவருடைய இயற்பெயர் காத்தவராயன். ஒரு நாள் கழிந்தது அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புதுமைப்பித்தன். உடுக்கை என்பதன் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடு. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே உடு அப்படின்னு சொல்லுவாங்க. வா என்ற வேர்ச்சொல்லை பெண்பால் எதிர்கால வினைமுற்றாக மாற்றுக. வருவாள். பெண்பால்ன்ட்டாங்கப்பா, ஆள்னு தான் முடியணும். எதிர்காலம் அப்படின்னா அதுக்கான இடைநிலை இப்போ இவ்வும். அப்போ வருவாள். ஆப்ஷன் சி. அகரவரிசைப்படுத்துக. ஏளனம், நண்பர், தொண்டர், சிலுவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உயிரெழுத்துக்கள் எது இருக்கோ அதை முதல்ல எடுத்துக்கணும். ஏளனம்ன்றது உயிரெழுத்தில் ஒன்றா இருக்குது, அதை எடுத்துக்கணும். அடுத்து இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து. இதில் இக்கு வரிசை இல்லை, இங்கு இல்லை, இச்சு வரிசை இருக்குது. சிலுவை அப்படின்றது இருக்குது, அது 2வது. அடுத்ததாக இத்துக்கு அடுத்ததாக என்ன வரும்? இந்து வரும். அப்போ தொண்டர் 3, நண்பர் 4. அப்போ ஆப்ஷன் பி. இந்திரதேச சரித்திரம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக இந்த கூற்று சரி. திராவிட மகாஜன சங்கம் சாலை அமைக்கிறது, கால்வாய் பராமரிக்கிறது, குடிமக்களின் பராமரிப்புக்கு காவல்துறை நியமிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பண்ணல. அப்போ இந்த கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி. எங்குள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் பண்டிய மருத்துவமனை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை. அது ஒரு சித்த மருத்துவமனை. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது என அயோத்திதாசர் சொல்கிறார் அப்படின்னா மலை. அதாவது ஒழுக்கமில்லாத ஊரில் மலையும் பொய்த்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மாகாணி, வீசம் போன்றவை அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்கள். அணா, சல்லி, துட்டு அப்படின்றது அக்காலத்தில் வழக்கில் இருந்த நாணய பெயர்கள். 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் ஏ. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. புதுமைப்பித்தன். ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த சீரினுடைய முதல் அல்லது அடியினுடைய முதல்ல வர்றத பாடப்படுறது என்னது அப்படின்னா அந்தாதி. ஒரு தொடரினுடைய இறுதி அடுத்த தொடரின் முதலெழுத்தாக வர்றதுக்கு பேர் அந்தம், ஆதி, அந்தாதி. ஆப்ஷன் ஏ. இலக்கணம் கற்பித்தேன் என்பது எவ்வகை வாக்கியம்? நான் கற்றேன் அப்படின்னா தன்வினை. இலக்கணம் கற்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கணம் கற்பித்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அந்த வினையை கற்பிக்கிறேன். கற்றேன்னாலும் தன்வினைனா, கற்பித்தேன்னாலும் அந்த வினை நான் தான் சொல்கிறேன். இப்போ இன்னொன்று என்னென்னா கற்கச் செய்தேன் அப்படின்னு சொன்னால் அது பிறவினை. அப்போ இலக்கணம் கற்பித்தேன். ஆப்ஷன் சி. குட்டி போட்ட பூனை போல என்ற ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பதட்டம், அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறது. கலபம் அப்படின்னா சந்தனம். ஆப்ஷன் டி. ஒளி வேறுபாடு அறிக. வன்மை, வன்மை. வன்மை அப்படின்னா கொடை, வள்ளல் தன்மை. இந்த வன்மை அப்படின்னா கொடுமை. ஆப்ஷன் பி. கதி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா துணை. ஆப்ஷன் டி. அடுத்ததா பேரு அப்படின்றாங்க. பேரு அப்படின்னு சொல்லும்போது செல்வம், பெரும் பேரு, செல்வம். நனி, மிகுதி. தரம், தகுதி. புவினா உலகம். அப்போ 1, 2, 4, 3. ஆப்ஷன் ஏ. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை கொடுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அயோத்திதாசர். ஆப்ஷன் சி. எங்கு வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்துக்கு பிறகு பர்மா சென்று கூலி தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடினார் அப்படின்னா நீலகிரியில் தான் அவர் முதல்ல வாழ்ந்திருப்பார். மனோன்மணி கண்ணி நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப். கூற்று 1. உயர்நிலையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே தமிழின் இதழின் நோக்கம் என்று அயோத்திதாசர் சொன்னார். சரி. அயோத்திதாசர் தமது நூல்கள் மூலமாக சீர்திருத்த கருத்துக்களை வெளியிட்டார். ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி பெற கல்வி அவசியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் ஏ. கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு என்ற வரியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிப். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற அடியில் பயின்று வந்திருக்கக்கூடிய தொடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திங்களை, திங்களை, போற்றுதும் போற்றுதும் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி இது மோனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 2 மோனை. ஆனால் இதில் எல்லாத்துலேயும் ஒன்று போல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போற்றுதும் போற்றுதும், திங்களை திங்களைன்னு ஒரே மாதிரி வர்றது இயைபு தொடை. ஆப்ஷன் சி. இதோட 100 கேள்விகள் முடிஞ்சது. அடுத்த நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.